எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து "ஊர்வசி என்னும் நான்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி குடுத்திருந்தாங்க. ஊர்வசி மேம் வந்து கோபிநாத் சார் கூட. அந்த பேட்டியில அவங்க வந்து ஒரு கன்னட டயலாக் பேசியிருந்தாங்க. அதாவது பேசிக்கா சார் என்ன கேட்டாங்கன்னா, "நீங்க வந்து எப்படி இப்ப வந்து ஒரு தமிழ்ல ஒரு டயலாக் பேசுறீங்க. ஒரு நகைச்சுவை கலந்து, இல்ல ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் இருக்கும்ல. அத எப்படி இன்னொரு மொழியில பேசும்போது கொண்டுட்டு வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க வந்து ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட்டு தமிழ்ல பேசிருவேன். அந்த மாடுலேஷனுக்கு ஏத்தபடி அவங்க தான் டயலாக் எழுதி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டயலாக் பேசியிருந்தாங்க. நம்மளும் கன்னடம் கத்துக்கிறதுனால அத ட்ரை பண்ணலாம். அ அவங்க வந்து "சதிலீலாவதி" படத்துல என்ன டயலாக் பேசியிருப்பாங்கன்னா, "நான் ஒரு கிணத்து தவள, பரவால்ல என் புருஷன் ஏதோ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து போயிட்டான். அதனால அவன் நல்லா இருக்கட்டும். அப்படின்னு மட்டும் சொல்றேன்னு நெனச்சுக்காத, கொன்னே புடுவேன் நானு." அப்படின்னு தமிழ்ல வந்து ஒரு மாடுலேஷனோட பேசியிருப்பாங்க. அது கன்னடத்துல அத அவங்க பேசி முடிச்சுட்டாங்களாமா. அப்புறம் எப்படி கன்னடத்துல டயலாக் எழுதி குடுத்துருக்காங்க பாருங்க. ನಾನೊಂದು ಬಾವಿ ಕಪ್ಪೆ, ನನ್ನ ಗಂಡ ಯಾರೋ ಒಬ್ರ ಜೊತೆ ಸಂಬಂಧ ಇಟ್ಕೊಂಡ. பரவாகில்ல இருந்தா நான் ಬಿಟ್ಬಿಡಲ್ಲ கொன்ಬಿಡ್ತೀನಿ ಅಷ್ಟೇ அப்படின்னு பேசியிருக்காங்க. அதாவது நான் ஒரு கிணத்து தவளை, பாவி கப்பே. நான் ஒருன்னு தமிழ்ல சொல்லுவோம்ல, கன்னடத்துல ஒந்து அப்படிம்பாங்க. நீங்க இப்ப ஏதாவது வாங்கும்போது கூட 1 கேஜி கொடி அப்படிதான் சொல்லுவீங்க. ஒந்து, 1 நிமிஷம் வெயிட் ಮಾಡಿ, 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த ஒந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நான் ಒಂದು ಬಾವಿ ಕಪ್ಪೆ, ನನ್ನ ಗಂಡ அதாவது நன்னன்னா என்னோட ஆ ನನ್ನ ಗಂಡ என்னோட ஹஸ்பண்ட் வந்து யாரோ ஒಬ್ರು ಜೊತೆ ஒಬ್ருனா யாரோ ஒருத்தர், ஒಬ್ருனா ஒருத்தர், இப்ருனா 2 பேர் ಒಬ್ರು ಜೊತೆ ಜೊತೆனா அவர் கூட. நம்ம முன்னாடி டயலாக்ஸ்ல கூட ஆன்டி ಜೊತೆ ಹೋಗ್ತೀಯಾ? அத்தை கூட போறியா? நன் ಜೊತೆ ಬರ್ತೀಯಾ? என் கூட வர்றியா? இந்த மாரி ಜೊತೆ யூஸ் பண்ணி பேசியிருப்போம். அந்த மாதிரி யாரோ ஒಬ್ರು ಜೊತೆ ಸಂಬಂಧ ಇಟ್ಕೊಂಡ. கனெக்ஷன் பண்ணிட்டா. பரவாகில்ல, பரவால்ல அந்தா அப்படின்னு மட்டும் நான் ಬಿಟ್ಬಿಡಲ್ಲ. நான் விட மாட்டேன். இல்ல இது எக்ஸாக்ட்டா ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னா, அப்படி பரவாகில்ல, அதனால பரவாகில்ல. அவன் ಚೆನ್ನಾಗಿ நல்லா இருக்கட்டும். ஆ இது மட்டும் நான் சொல்றேன்னு நெனச்சுக்காத. அ நான் அத விடுறதில்ல. நான் ಬಿಟ್ಬಿಡುತ್ತಿಲ್ಲ. ಕೊಂಡ್ಬಿಡ್ತೀನಿ ಅಷ್ಟೇ. அப்படின்னு அவங்க பேசியிருந்தாங்க. நம்ம கோபிநாத் சாரோட இன்டர்வியூல நீங்க பார்த்தீங்கன்னா, "ஊர்வசி எனும் நான்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுல அவங்க இந்த 50த் நிமிஷத்துல இத பேசியிருப்பாங்க ஆக்சுவலா. ம். அ 50வது நிமிஷத்துல. அது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ இதுலருந்து நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒந்து ஒந்துன்னா 1 கேஜி கொடி அப்படி சொல்லும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நன்னன்னா என்னோட கண்டா ஹஸ்பண்ட். ஒப்ருனா ஒருத்தர். ஜொத்தேன்னா அவங்க கூட. சம்மந்த இட்கொண்டா அதெல்லாம் யூஸ் பண்ணுவோமான்னு தெரியல. பரவாகில்ல அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. அந்தா அ அந் பரவாகில்லன்னு அப்படின்னு இப்படின்னு நம்ம இன்னின்னு போடுவோம்ல தமிழ்ல. அது அவங்க கன்னடத்துல வந்து அந்தாம்பாங்க. ம். நான் ಬಿಡ್ಬಿಡಲ್ಲ. நான் விடுறதா இல்ல. கொன்ಬಿಡ್ತೀನಿ ಅಷ್ಟೇ. ಅಷ್ಟೇன்னா அவ்வளோதான். கொன்னு போட்டுருவேன். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி. தேங்க் யூ.